பிப்ரவரி 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கான முக்கிய தினங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினமாக அறிவியலில் பெண்கள் மற்றும் பெண்களுக்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுறாங்க. இதோட இந்த 2026க்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, பார்வையிலிருந்து தாக்கம் வரை பாலின இடைவெளியை குறைப்பதன் மூலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையை மறுவரை செய்தல். இந்த தினத்தை ஒட்டி நம்ம மத்திய அரசு திட்டமான விஞ்ஞான் ஜோதி அப்படின்ற திட்டம் அடுத்த கட்டத்தை விரிவாக்கமாக அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. இந்த விஞ்ஞான் ஜோதி எப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா 2019 தொடங்கப்பட்டிருக்கும். அதாவது பள்ளி அளவில் ஸ்கூல்லே இந்த ஸ்டெம் அப்படின்ற சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ் இதை பற்றி ஸ்கூல்லே சொல்லி உயர்கல்வியில் சேர்றதுக்கு அறிவுரை கொடுக்கறதா அந்த விஞ்ஞான் ஜோதி திட்டம். தேசிய யுனானி தினம் இன்னைக்கு பிப்ரவரி 11 அனுசரிக்கிறாங்க. அதாவது இந்த யுனானி மருத்துவரான ஹக்கீம் அஜ்மல் கான் அப்படின்றவர் அவரோட பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த பிப்ரவரி 11 தேசிய யுனானி தினமாக அனுசரிக்கிறாங்க. இது புதுடெல்லியில் சர்வதேச மாநாடு யுனானி மருத்துவம் மற்றும் உலகளாவிய ஆரோக்கியம் அப்படின்ற தலைப்பில் மாநாடு இன்னைக்கு நடைபெறுது. உலக நோயாளிகள் தினம் பிப்ரவரி 11 அனுசரிக்கிறாங்க. இதோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, அன்பு மற்றும் இரக்கத்துடன் கூடிய கவனிப்பு. அதாவது நோயாளிகளுக்கு மட்டும் இரக்கம், கருணை காட்டாமல் அவங்களுக்கு பணி செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்களுக்கும் அன்பு மற்றும் இரக்கத்தை காட்டுறதா இதோட கருப்பொருள். அதே மாதிரி நெல்சன் மண்டேலா நம்ம எல்லாருக்கும் தெரியும், தென்னாப்பிரிக்காவில் இனநிறவெறிக்கு எதிராக போராடி சிறைக்கு சென்று பிப்ரவரி 11 1990 தான் 27 வருஷத்துக்கு அப்புறம் தான் சிறையிலேருந்து வெளியே வந்திருப்பார். இந்த தினத்தை கொண்டாடுற விதமாக தென்னாப்பிரிக்காவில் புதிய டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்திருக்காங்க. இன்னைக்கு திறக்கிறாங்க. நமக்கு நியூஸ் பேப்பரில் பொது அறிவுன்னு சொல்லிட்டு சில கண்டென்ட் கொடுப்பாங்க. நமக்கு சிலபஸில் இருக்க கண்டென்ட்டை பார்க்கலாம். சரோஜினி நாயுடு இவங்க உத்தரப்பிரதேச ஆளுநராக ஆகஸ்ட் 15 1947 மார்ச் 2 1949 வரைக்கும் ஆட்சி செஞ்ச ஆளுநராக இருந்திருப்பாங்க. இவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மீது எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ராகுல் காந்தி நார்வனே அப்படின்றவர் லடாக் எல்லை பிரச்சனையை பற்றி ஒரு புக் எழுதியிருப்பார். அதை நாடாளுமன்றத்தில் பேச வரும்போது சபாநாயகர் அங்கீகரிக்கப்படாத நூல் வெளியிடாத நூலை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருப்பார். அப்போது ராகுல் காந்திக்கு பேச மறுப்பு தெரிவித்தது காரணமாக சபாநாயகருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கறதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட அரசியலமைப்பு பின்னணி பார்த்தோன்னா, இது விதி 94 படி நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரலாம். அதாவது மக்களவை விதி 200 கீழ். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு 14 நாட்களுக்கு முன்னரே நோட்டீஸ் கொடுக்கணும். சபையில் 50 உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் தான் விவாதம் நடைபெறும். விதி 96 படி சபாநாயகர் பரிசீலனையில் இருக்கும்போது அவர் அவையை தலைமை தாங்கக்கூடாது. ஆனால் அவையில் பேசவும் வாக்களிக்கும் உரிமை அவருக்கு இருக்குது. இது மாதிரி இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இது வரைக்கும் எத்தனை பேத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பேத்துக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இவர் ஓம் பிர்லா 4ஆவதாக இவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்காங்க. 1954 ஜிவி மாவலங்கர் அப்படின்றவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தீர்மானம் தோல்வி தான் அடைஞ்சிருக்கும். அது மாதிரி 1966 ஹுக்கும் சிங் அப்படின்றவருக்கு எதிராக கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். அடுத்து 1987 பல்ராம் ஜாக்கர் அப்படின்றவருக்கு எதிராக கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். அடுத்து தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி இந்த மாநிலங்கள்லாம் தேர்தல் நடைபெற இருக்கு. இதனால் தேர்தல் ஆணையத்தில் இருக்க அலுவலர்கள், அதிகாரிகள்லாம் இடமாற்றம் செய்ய சொல்லி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்காங்க.
இதோட விதிமுறைகள் என்னன்னு பார்த்தோம்னா, கடந்த 4 ஆண்டுகளில் ஒரே மாவட்டத்தில் 3 ஆண்டுகள் பணியாற்றியவர்கள்லாம் வந்துட்டு கட்டாயமாக இடமாற்றம் செய்யப்படுவாங்க. அதாவது அவங்க வந்து சொந்த மாவட்டத்தில் வந்து தேர்தல் பணி வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. இது மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இடமாற்றம் செய்வாங்கன்னு பார்த்தோம்னா, மாவட்ட ஆட்சியர்கள், எஸ்பி காவல் கண்காணிப்பாளர்கள், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், அப்புறம் வருமானத்துறை அதிகாரிகள் மட்டும் வட்டாட்சியர்கள்லாம் வந்துட்டு மாற்றுவாங்க. நம்ம தேர்தல் ஆணையத்தோட அரசியலமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, பகுதி 15 வந்துட்டு தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது சட்டப்பிரிவு 324 வந்துட்டு தேர்தலை கண்காணிக்கும் கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 என்னன்னா, இது வந்து அரசியலமைப்பு பிரிவு இல்லை, ஆனால் தேர்தலை நடத்துவதற்கான விரிவான சட்ட விதிகளை பற்றி இது வந்து குறிப்பிடுது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 28 வந்து 6 கோள்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து அணிவகுக்கும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதாவது வெள்ளி, வியாழன், சனி, செவ்வாய், நெப்டியூன், யுரேனஸ் இந்த 6 கோள்களும் வந்துட்டு பிப்ரவரி 28 வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து அணிவகுக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 270 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வந்துட்டு சயனோபாக்டீரியா அப்படின்றது மூலம் தான் வந்து ஆக்சிஜன் உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நைட்ரஜன் வந்துட்டு 78%, ஆக்சிஜன் 21%, பிறதெல்லாம் வந்துட்டு 1% வந்து வளிமண்டலத்தில் வந்து காணப்படுது. பள்ளிக்கரணை இது வந்துட்டு ராம்சார் தலமாக 2002 அங்கீகரிக்கப்பட்ட சதுப்பு நிலம். இந்த பள்ளிக்கரணை வந்துட்டு சென்னை மற்றும் செங்கல்பட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு வெள்ள பாதிப்புகளை வந்து குறைச்சி இயற்கை பஞ்சா வந்துட்டு இது வந்து செயல்படுது. இதோட எல்லைகளை வந்துட்டு வரையறை செய்கிற பணி வந்து நடைபெற்றிருக்கு. இதை வந்து 1 கிலோமீட்டருக்கு வந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வந்து இதோட பணிகளை வந்து தடை செஞ்சுருக்காங்க. உயர்நீதிமன்றம் வந்துட்டு பணிகள் மேற்கொள்ள வந்து தடை விதிச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் தேரிக்காடுகள் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு வனத்துறை வந்து மெட்ராஸ் முள்ளெலி அந்த இதை பற்றி வந்துட்டு முதல் அறிவியல் ஆய்வு வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய பட்ஜெட் 2026-27 நடந்த சில முக்கிய இது பார்க்கலாம். வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு வந்துட்டு 4.35 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது வந்து கடந்த ஆண்டை விட வந்து 21% வந்து அதிகமாக வந்து இருக்குது. அது மாதிரி உரமானியம் வந்து 1.70 லட்சம் கோடியாக வந்து அதிகரிச்சிருக்காங்க. MSME அதாவது சிறு குறு நடுத்தர இந்த நிறுவனங்களுக்கு வழங்குகிற பிணையில்லா கடன் வரம்பு வந்து 10 லட்சத்துலேருந்து 20 லட்சமாக வந்து ரிசர்வ் வங்கி வந்துட்டு உயர்த்துறதா அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் தொழில்நுட்பம் V2V தொழில்நுட்பம் வந்துட்டு 2026 இறுதிக்குள்ளே வந்துட்டு 5000 கோடி மதிப்பீட்டில் வந்து மத்திய அரசு வந்து செயல்படுத்த வந்து அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அதாவது வாகனங்கள் வந்துட்டு 360 டிகிரி வந்து சென்சார் மூலம் வந்து வாகனங்கள் வந்து வர்றதை வந்து 360 டிகிரியும் வந்து வாகனங்கள் வர்றதை கண்காணித்து விபத்தை தவிர்க்கிறதுக்காக வந்துட்டு இந்த தொழில்நுட்பம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து டிஜிட்டல் ஹெல்த் இது வந்து மருத்துவத்துறையில் வந்து AI, பிக் டேட்டா, பிளாக் செயின் தொழில்நுட்பங்கள் மூலம் வந்து நவீன சிகிச்சை அளிக்கிறதுக்கு வந்துட்டு அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க. கல்வியில் முதலிடம் இது வந்து நம்ம தமிழ்நாடு வந்துட்டு உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் வந்துட்டு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக வந்து திகழுது. அதாவது தேசிய இலக்கு வந்து 2030 தான் வந்துட்டு 50% வந்து இலக்கு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு வந்து 2021 வந்து 47 to 57% வந்துட்டு 2023 அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த உயர்கல்விக்காக வந்து தமிழ்நாடு அரசால் வந்து 47 54%. இந்த உயர்கல்விக்காக நம்ம தமிழ்நாட்டில் வந்து சில முக்கியமான திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுபடி நான் முதல்வன் திட்டத்தினால 42 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. அது மாதிரி 7.5% இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழில்சார் படிப்புகளில் முன்னுரிமை, அப்புறம் முழு கட்டணமும் வந்து அரசே இருக்கும். அது மாதிரி இலவச மடிக்கணினி வழங்கியிருக்காங்க, 10 லட்சம் மடிக்கணினிகள். அது மாதிரி புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டம் இந்த ரெண்டுமே வந்துட்டு உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கு வந்து மாதம் 1000 வந்து ஊக்கத்தொகை வந்து வழங்கியிருக்காங்க. இந்த இதெல்லாம் எந்த இதில் அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, காகிதமில்லை
கல்லூரி பொன்விழா 50வது ஆண்டு பொன்விழாவில் வந்துட்டு இதெல்லாம் பற்றி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 15வது தேசிய எக்மோ மற்றும் 12வது சர்வதேச மாநாடு வந்து சென்னையில் வந்து நடைபெற்றது. அதாவது காவேரி மருத்துவமனை ஒருங்கிணைந்து வந்து நடத்தினாங்க. இதில் வந்து 700 இந்தியா மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த 700 மருத்துவ நிபுணர்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு வந்துட்டு ஒரு மாவட்டம் ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படின்ற திட்டத்தின் மூலமாக 81 மருத்துவக் கல்லூரிகள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்னைக்கு பார்த்த முக்கிய இது என்னன்னு பார்த்தோம்னா சபாநாயகர் ஓம் பிர்லா மீது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இது வந்து விதி 94 படி கொண்டு வரலாம். அது மாதிரி தேர்தல் வர்றதுனால 2026 தேர்தல் வர்றதுனால தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்துட்டு தேர்தல் அதிகாரிகள் அலுவலர்கள்லாம் வந்துட்டு இடமாற்றம் செய்ய வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிறு குறு நடுத்தர இந்த நிறுவனங்களுக்கு வழங்குற பிணையில்லா கடன் வரம்பை வந்து 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக வந்து உயர்த்துறதா ரிசர்வ் வங்கி வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. உயர்கல்வி சேர்க்கையில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு தான் வந்து முன்னணி மாநிலமாக இருக்குது.